பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணி எப்படியாவது என்னை நாட்டுக்கு கூப்பிட்டுக்குங்க. என்னால் வேலை செய்ய முடியல, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. என்னால் முடியாது. தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டுக்குங்க ப்ளீஸ். ஏஜென்ட் மூலம் துபாய்க்கு வீட்டு வேலைக்காக சென்ற தமது மனைவியை அங்கிருப்பவர்கள் அடித்து கொடுமைப்படுத்துவதாக அவரது கணவர் 8 வயது மகனுடன் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பிப்ரவரி மாதம் என் ஒய்ஃபை வீட்டு வேலைக்குன்ட்டு அவங்க ஊராள் லூரின்னு ஒருத்தவங்க மூலமா போனாங்க. போயிட்டு அங்கே ஒரே சித்திரவதை அனுப்பிக்கிறதாகவும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் கடந்த வாரம் கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். நான் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நேற்று பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் கால் பண்ணி என்னை 5 பேர் எங்கேயோ கூப்பிட்டு போய்ட்டு ரூமில் அடித்து கழுத்தை பிடிச்சி அடிக்கிறதாகவும் ரொம்ப சித்திரவதை பண்ணுறதாகவும் பேசியிருக்காங்க. அவளை ஆல்ரெடி வீட்டில் வேலை செய்கிற வீட்டில் வலிக்கு விழுந்து வயிற்றில் அடிபட்டு கட்டி மாதிரி வந்துட்டுருக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க. போய் டாக்டர் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டு கூட என்கிட்ட இருக்குது. அதனால் என் வாய்ப்பு 2 நாள் வேலை செய்யலைன்னா பணத்தை கட்டிட்டு ஊருக்கு போகும், இல்லைன்னா ஆசிரியரோட பொண்ணு பொண்ணு மிரட்டுறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் சார் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. சலிமா பி என்ற அப்பெண் அனுப்பிய செல்போன் வீடியோ ஒன்றையும் மனுவுடன் வழங்கியவரது கணவர் அருண் காதல் மனைவியை மீட்டு தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு துபாய்க்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தி நூறின்றவ என்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 மாதம் டூரிஸ்ட் விசாவில் தான் வேலைக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு உடம்பு வர முடியல. நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் 2 லட்சம் 3 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லை, ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. எப்படியாவது ஹெல்ப் பண்ணி என்னை கூப்பிட்டுக்கங்க. நான் நாட்டுக்கே வந்துடுறேன். என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணி எப்படியாவது என்னை நாட்டுக்கு கூப்பிட்டுக்கங்க. என்னால் வேலை செய்ய முடியல, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. என்னால் முடியாது. தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டுக்குங்க ப்ளீஸ். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.